நாங்க இப்ப எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோம். எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோம். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். மங்களாசா மடுகு, பசுல ஆலயம் எல்லாமே இருக்கு. வந்து அடுத்தது பாண்டிய நாட்டு காட்டுக்கணும். பாண்டிய நாட்டுல முதலடி தங்கலான் கல்லை கண்டுபிடிச்சோம். தங்கக்கல் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து மாவா நார்மல் கல்லா ஆகிடும். வடிச்சாலும் உடையில. இது தங்கக்கல் தான். தெரியல, குரங்கு இருக்குன்னாங்க. நம்ம கூட ஒரு குரங்கு இருக்கிறது இப்பதான் நீ தெரியுதுங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தான் பார்க்கணுன்னாக்கா ட்ரிப்பை பற்றி பிளான் பண்ண போகிறோம். ஆமாங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரிப் வந்து இந்த வீடியோவில் விளாக் பண்ண போகிறேன். தடா ட்ரிப் தான் போக போகிறோம். சென்னையிலேருந்து தடா போகிறோம். 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இப்போ சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா விஜய் சார் இருக்காரு. விஜய், ஹாய் ப்ரோ. பசிக்குது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துட்டு இருக்கு. 5 மணிக்கு A few moments later. ஹார்ன் அடிக்கிறாங்க. இப்போ கீழே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துச்சுங்க. வாங்க போகலாம். லெட்ஸ். நீ பார்த்தீங்கன்னா 5:20 சவர்மா வாங்கி சாப்பிட்றோம். முதல் நாள் நாங்கள் தான் இருப்போம் போல. ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பலாம். Oh my god. ஆல்மோஸ்ட் பரவாயில்ல. 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஷவர்மா கொடுக்குறதே பெரிய விஷயம். அதனால டேஸ்ட் எல்லாம் வந்து எதிர்பார்க்கவே கூடாது. சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் வைஸ்மே சூப்பராக இருக்குங்க. ஆனால் 5:30 மணிக்கு மார்னிங் 7 மார்னிங் 5:30 மணிக்கு செம்ம வர்த்தான ஷவர்மா வச்சுதான். கிளம்புறோம். 6 மணி ஆக போகுதுங்க. 6 மணி ஆகுது. வாங்க கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பல்லாவரமில் தாங்க இருக்கோம். பல்லாவரம்லேருந்து அசோக் நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பைக்கில் போகிறோம். அதுக்கப்புறமா பஸ்ஸில் போகலான்னு இருக்காங்க. ஆமாங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஆஃப் ரோடு. ஸோ வண்டி வந்து சஸ்பென்ஷன்லாம் அடி வாங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதனால் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிடலாம் சொல்லிட்டு கேங்காக ஒரு 20-30 பேர் போகிறாங்க. ஸோ எங்கள் டீம் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா அசோக் நகர் வந்து ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் இப்போ வந்து லாஸ்ட்டு நம்ம 2 பேர் தான் வந்து பைக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளும் வந்து கிட்ட வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் வந்து நாங்கள் ரீச் ஆகிடுவோம். ஸோ அங்கே போய்ட்டு நம்மளும் வந்து ஒன்றா வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பஸ் பிளாக் பண்ணாங்க. அது சூப்பராக இருக்கும். பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக டான்ஸ் அதெல்லாம் பண்ணி. வணக்கம் சென்னை, இதாங்க என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். மார்னிங் வரும்போது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு 2 ஹவர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்க. ட்ராவல் பண்ண டைம் எப்படி போச்சுன்னு தெரியல. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் என்ட்ரன்ஸ் கடை வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கான என்ட்ரன்ஸு.
ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. பைக்கில் வரதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடிங் பைக்கில் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இல்லாட்டி காரில் வரது ரொம்ப ரிஸ்க். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா டடா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து நியரஸ்ட்டாக வந்து இதான் நம்ம மேப்பு. இந்த மேப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2 கிலோமீட்டர் வந்து நடந்தே போக போகிறோம். வாங்க போவோம். ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்க போகுது. ஆம்பா எங்கே இருக்கு சரியா? டீம் எல்லாரும் முன்னாடி போகிறாங்க. நம்ம தான் லாஸ்ட்டாக போகிறோம். அரேண்ணா என்ன சொல்ல வரீங்க? இந்த ட்ரிப் வந்திருக்கீங்க. இந்த ட்ரிப் வந்து மிக அப்படியே சொல்லு. மட்டமான I am Venugopal. Hi. From Title Park. ஃப்ரெண்ட்ஸ்களோட வரும்போது ரொம்ப ஜாலியா இருக்கிறேன். மனசு நிம்மதியா இருக்கு. இந்த காட்டு வழியில போகும்போது இங்க நடக்கும்போது பாத்தீங்கன்னா பேசிட்டு இங்க நடக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய காட்டு விலங்குகள் வரும் மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும்போது காட்டு விலங்குகளை பயந்து நான் விலங்கும் போது இருந்தாலும் நீ ஒரு விலங்கு போல பேசும்போது அது பயந்து ஓடுன்னு நினைக்கிறேன் நான். வா ப்ரோ மீட்டப் போகலாம். தீபம் போடலாம் வா. ஸ்டார்டிங்கில் போகிறது இங்கே வந்து ஹோட்டலில் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தயவு செய்து யாரும் பிளான் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டலெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து நீங்களாக வந்து புக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வெளியேருந்து வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு இடம் எல்லாமே. சொல்லுண்ணா. மண்டல இங்க பாத்தீங்கன்னா சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து அடுத்தது பாண்டிய நாட்டு காட்டுக்கிறோம். பாண்டிய நாட்டில் முதலடி தங்கலான் கல்லை கண்டுபிடிச்சோம். தங்க கற்கள் தங்கக்கல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மாவா வந்து நார்மல் கல்லா பாருங்க. உடைச்சாலும் உடையல. இது தங்கக்கல் தான். இவனுங்களாம் எங்கேருந்து பிடிச்சிட்டோம்னா தெரியல. குரங்கு இருக்கோம்னாங்க. நம்ம கூட ஒரு குரங்கு இருக்கிறது. வியூலாம் சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் தான் பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 300 மீட்டராக நடந்து வந்திருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆகிட்டோம். மழை நேரத்தில் ஏறும்போது வழுக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். வெயிலில் இது வந்து பைக்லாம் கூட போக முடியாதுங்க. அந்த மாதிரி தான் பாதை இல்லாமல் அதுதான். சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றது தான் நல்லது. அங்கே தண்ணி இல்லைனாக்கா அதுதான் சொல்ல வரோம். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து கிளாஸ் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டு கும்பலே இருக்கோம். ஐ திங்க் நம்ம ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் தாண்டிட்டோம் நினைக்கிறேன். என்னன்னு கன்ஃபார்மாக இல்லைன்னு சொல்றீங்களா? பைக்ல வரதான் பெஸ்ட். நாங்க இப்ப எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோம். எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோம். பாருங்க பாருங்க பட்டா எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதுல வந்து பாம்பு இருக்குங்க. இதுக்குள்ள இப்பதான் நான் பார்த்தோம். அது உள்ள போயிடுச்சுங்க. பார்க்கலாம் ஆட்டி பார்க்கலாம். வந்தா எதுவும் இல்லைங்க. உள்ள போயிடுச்சு. ஜஸ்ட் நீங்க ஒரு செகண்ட் நான் ப்ளே பண்ணிங்கன்னா பாம்பு பார்த்துருக்கலாம். ரொம்ப பெரிய பாம்பு.
பட்டர்ஃப்ளையாக இருக்குது. கதை மாட்டேங்குது. இதை உங்களுக்காக சொல்றோம். முன்னாடி நிறைய மக்கள் வராங்க. நம்ம தான் தாண்டி முன்னாடி வரோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்க்கவே அந்த வியூலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக நேச்சுரலாக பீஸ்ஃபுல்லான இடம். ஸோ இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளியராக இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உள்ள இருக்க மீன்லாம் வந்து நம்ம அப்படியே ஈஸியாக நம்ம கண்ணால் அப்படியே பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ சம்பவம் பண்ணிருப்பாங்க மக்கள் இன்னைக்கு. ஏதோ பண்ணுறாங்க தவளை மாதிரி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விம்மிங் தெரியாதுங்க. சின்ன வயசுல தண்ணினா ரொம்ப பயம். இதெல்லாம் வந்து அடுத்தது பார்த்து எனக்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கலாம் ரொம்ப ஆசை முடியல. ஸோ இப்போது நம்மளும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் இறங்கி வந்து ரெடி ஆகிட்டோம். தண்ணியில் இறங்கி கொஞ்சம் சில் பண்ணோம். ஏங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா மீன்லாம் வந்து காலை ரொம்ப கடிக்குதுங்க. இந்த வீடியோவில் பார்த்தா கிளியராக தெரியுதான்னு தெரியல. கால் உள்ள வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்னா போதும். எல்லா மீனும் வந்து நம்மளை மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது.
கொஞ்சம் கீழே போட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் என்ஜாய் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி இதுதாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து வாட்டர் ஃபால்ஸ் இங்கே போகல, எதனாலனாக்கா மேலே ஃபுல்லாக தண்ணி இல்லைன்ட்டாங்க. ஸோ வந்தது வேஸ்ட்டுன்னு நினச்சேன். ஸோ பரவாயில்ல, வாட்டர் ஃபால்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல. நம்ம வந்து இப்போ போட்டிங் வந்து போக போகிறோம். போட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருங்க, 20 கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கா போட்டிங் பண்ண இடம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக போட்டில் வந்து ஒரு அதே நாள் 15 கிலோமீட்டர் வந்து போட்டில் ட்ராவல் பண்ணி ஒரு ஐலாண்டு போக போகிறோம். ஸோ அங்கே ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் வந்து இந்த ரைட்டில் போனீங்கன்னாக்கா அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சொன்னாங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதுவும் ஃபுல்லாக ட்ரெக்கிங் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாமே இங்கே போனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து போட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா போட் நிற்குது. இந்த கிளைமேட்டும் வந்து நல்லா இருக்குங்க, ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போட்டில் ஒரு ஐலாண்டு போக போகிறோம். வாங்க போகலாம். ராகுல் ஒரு ஆள் கணக்கு தான். ஸோ அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஐலாண்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. இப்போ இருட்டில் தான் நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு போக போகிறோம். ஸோ இந்த நைட் வியூ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்குது. நைட்டை ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாகிட்டே வருது. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது. ஸோ அப்புறம் அந்த ஐலாண்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் வந்து வராங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து புதுசாக தான் இருப்பீங்க. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.